மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேப் சூப்பர் மேக்ஸ். ஸோ நம்மளோட டேப் ஏஎஸ் அகாடமியில் இந்த ஜூலை மந்த்தை மேக்ஸ் மந்த்தாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்மளோட சேனல்லையும் டார்கெட் 1000 சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சு கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம், சரிதானா? ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல ஒரு 30 கொஸ்டின் முன்னாடி பார்த்துருந்தோம். அது எல்லாமே நமக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து பார்த்துருந்தோம். இப்போ நம்ம அடுத்த டாபிக் என்ன ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆரம்பிக்கிறோம். முதல் கேள்வி பார்க்கலாம். 6 மணிகள் 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 வினாடிகள் இடைவெளிகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. 30 நிமிடங்களில் அம்மணிகள் எத்தனை முறை சேர்ந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க 6 பெல் இருக்கு, சரியா? 6 பெல் ஒவ்வொரு கேப்ல ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்படி ரிங் ஆகும்போது 30 நிமிஷத்துல அது எத்தனை தடவை சேர்ந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சேர்ந்து ஒலிக்கும், திரும்ப எப்போ சந்திப்பாங்க, இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாலே அங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு படிச்சிருக்கிறோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு. அப்போ இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாத்துக்குமே 2, 4, 6, 8, 10, 12 இந்த 6 வேல்யூக்கு நம்ம எல்சிஎம் பார்க்குறோம். எல்சிஎம் பார்க்கலாமா? அப்போ இங்க எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த மாதிரிலாம் டானாலாம் போட்டுட்டு இருக்க கூடாது. இங்க என்ன பண்ணணும், பெரிய நம்பரை பார்க்கணும். பெரிய நம்பர் மற்ற எல்லா நம்பராலையும் டிவைட் ஆச்சுன்னா அதுதான் எல்சிஎமா இருக்கும். அப்போ 12 எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகுமா அப்படின்னா டிவைட் ஆகாது. அடுத்த மடங்கு பார்க்குறோம். அப்போ இங்க 12னா அடுத்து 24 பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இங்க 10ஆல டிவைட் ஆகும். 10ஆல டிவைட் ஆகும்னா 0ல முடியக்கூடிய வேல்யூவா தான் இருக்கணும். அப்போ 12 மடங்குல 0ல முடியக்கூடிய வேல்யூஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணா போதும். அப்ப இங்க 12க்கு அடுத்துனா 6 12 60, நமக்கு 5 12 நமக்கு 60. ஸோ இங்க என்ன எடுக்கிறோம், 60 எடுக்கிறோமா? அப்ப இங்க இந்த 60 மற்ற எல்லாத்தாலையும் டிவைட் ஆகணும் அப்படின்னா 8ஆல மட்டும் டிவைட் ஆகாது. ஸோ அடுத்த மடங்குக்கு போறோம் 120. அப்போ 120ங்கிறது எல்லா நம்பராலுமே, மீதி இருக்கக்கூடிய 5 நம்பராலுமே டிவைட் ஆகும். அப்ப இதுக்கான எல்சிஎம் என்ன இருக்கும்னா 120 அப்படின்னு இருக்கும். இது என்னன்னா செகண்ட்ஸ், ஓகேவா? ஏன்னா எல்லாமே வினாடிகள்ல தானே இருக்கு. அப்ப எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்குன்னா நமக்கு 120 வினாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்க என்ன அப்படின்னா நமக்கு 30 நிமிஷத்துல எத்தனை தடவை சேர்ந்து ஒலிக்கும் அப்படின்ட்டு. இப்ப இந்த 120 செகண்டை நம்ம எதுக்கு மாத்திரம்னா நிமிஷத்துக்கு மாத்திரம். அப்ப இங்க 60 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது 1 மினிட். அப்ப 120 செகண்ட் அப்படிங்கிறது நமக்கு 2 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்ப இதை பொறுத்த வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா 6 பெல்லுமே சேர்ந்து ஒலிக்குது. அப்ப 30 நிமிஷத்துல அது எத்தனை தடவை சேர்ந்து ஒலிச்சிருக்கும்? அப்ப என்ன பண்ணலாம், 30/2 போடலாம். கேன்சல் பண்ணோம்னா 15 டைம்ஸ்னு வரும். ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 4 எங்கேயுமே 15 டைம்ஸ் இருக்காது. அப்போ என்னன்னா 15 ஆன்சர் இல்லை. அப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக இது என்னன்னா அரை மணி நேரத்தில் அது எத்தனை தடவை சேர்ந்து ஒலிக்கும்னா இனிஷியலா 00ன்னு ஆரம்பிக்கும் போது ஒரு தடவை சேர்ந்து ஒலிச்சிருக்குமா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 30 நிமிஷத்துல தான் அது ஒலிக்கக்கூடியது எத்தனை தடவை, 15 தடவை. அப்ப இனிஷியலா அடிச்ச அந்த ஒன்னையும் நம்ம சேர்த்துக்கணும். அப்ப இது கூட +1 போட்டோம்னா நமக்கு எத்தனை தடவை வரும், 16 தடவை அப்படிங்கிறது வரும். ஸோ ஆன்சர் இதுல ஆப்ஷன் ஏ 16 வரும். அடுத்தது 20, 25 மற்றும் 30 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய முழு வர்க்க எண் என்னன்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் செய்யலாம் வேணாம், ரொம்ப நம்ம எப்போதுமே கிரேட்டஸ்ட் ஸ்மாலஸ்ட் பண்ணுவோம்ல, அப்படிலாம் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிளா ஆப்ஷன்ல இருந்து எடுத்துடலாம். இப்போ இதுல முழு வர்க்க எண் தானே கேட்டிருக்காங்க. கொடுத்துட்டதுல எதெல்லாம் வர்க்க எண்ணுன்னு பார்க்கலாம். 400 வர்க்க எண் 20 ஸ்கொயர் வரும். 3000 வர்க்க எண் இல்லை. அதே மாதிரி 9000 வர்க்கம் இல்லை. 30ஓட கியூப், சாரி ஆமா இது வராது நமக்கு மொத்தத்திலேயே. அப்ப இங்க 900 பார்த்தோம் அப்படின்னா 900 400 இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு வரணும். அப்ப கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்தாலையும் டிவைட் ஆகும் அப்படின்னா 400 20ஆல டிவைட் ஆகும், 25ஆல டிவைட் ஆகும். ஆனா எதால டிவைட் ஆகாது, 30ஆல டிவைட் ஆகாது. அப்ப இது ஆன்சர் இல்லை, இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே தானா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. இரு பகா எண்களின் பெருக்கற்பலன் 119 எனில் அதன் மீப்போமவை காண்க. பகா எண்களோட எல்சிஎம் அப்படிங்கிறது என்னன்னா அதோட ப்ராடக்ட் தான். அப்போ அதோட பெருக்கற்பலன் 119னா அதோட எல்சிஎம் என்னவா தான் இருக்கும், 119 தான் இருக்கும். இரு பகா எண்களோட ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னா 1. அடுத்த கொஸ்டின் 45 x power 4 minus x cube இருக்கு. இங்க 60 x power 4 minus 3x cube plus 2x square இருக்கு. இதோட எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 45, இதுல x cube வெளியில எடுக்கலாமா, எடுத்தோம்னா உள்ள என்ன இருக்கும், x minus 1 இருக்கும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம்னா 60 x squared எடுக்கலாம். எடுத்தோம்னா இங்க x squared minus 3x plus 2
அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அப்ப இங்க ஃபர்ஸ்ட் 45க்கும் 60க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். 45க்கும் 60க்கும் எல்சிஎம் என்ன வரும்? 60ஓட மடங்குல பார்க்கலாம். 60 45ஆல டிவைட் ஆகாது. 120 டிவைட் ஆகாது. 180 போட்டோம் அப்படின்னா டிவைட் ஆகும் தான். சரிதானா? இப்ப 180 டிவைட் பை 45 அப்படின்னா 20 90 90. அப்ப 4 45 நமக்கு என்ன வந்துடும்? 180 வந்துடும். அப்ப இங்க இதுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னா 180. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எழுதிடும் 180 அப்படின்ட்டு. அப்ப ஆப்ஷன்ல பார்க்கும்போது இது ரெண்டு 120ல இருக்கு, இது ரெண்டுமே வராது. எல்லா கொஸ்டின்லயும் எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். சரியா? அது ரெண்டையும் எலிமினேட் பண்ணிடும். அப்ப இது ரெண்டுல எதுன்னு ஃபைனல் பண்றதுக்கு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இதுல x-1 டேர்ம் அப்படி இருக்கு, அதுதான் இதுதான் அப்படி வரும். இதுக்கு மேல இதை ஒன்றும் பண்ண முடியாது. இங்க சிம்பிளிஃபை பண்றதுக்கு இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் பண்ணா -3 வரணுமா, மல்டிப்ளை பண்ணா 2 வரணுமா. அப்ப இங்க 1,2 எடுக்கலாமா? இங்க மைனஸ் போட்டாதான் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்ப இதுல x-1 இங்க x-2ங்கிறது வரும். முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். இப்ப இதுக்கான எக்ஸ்பான்ஷன் தான் இது. அப்ப இங்க எல்சிஎம் என்ன இருக்கும்? 180. பேலன்ஸ் x-1 x-1 கூடுதலா x-2 அப்படிங்கிறது. ஆப்ஷன்ல என்ன இருக்குது அப்படின்னா இதுதான் ரெண்டுமே இருக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி எடுத்துக்கலாம். அடுத்த கேள்வி 425 4131 255 முழுமையாக வகுக்கும் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இது எல்லாத்தையுமே வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நீங்கள் இருக்கக்கூடிய வேல்யூஸையே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரிதானா? ஸோ இதில் கிரேட்டஸ்ட் நம்பர்ல இருந்தே போங்களேன். இப்போ நான் இதுல வந்து பெரிய நம்பர் என்ன 21. சரியா? 21 கொண்டு நம்ம டிவைட் பண்றோம். இந்த சின்ன நம்பரை டிவைட் பண்ணி பாருங்க. 21 போட்டீங்கன்னா ஒரு 21 மிச்சம் 4. அப்ப இங்க 45 நமக்கு வராது. 2 21 42 வந்துடும். அப்ப இது என்ன செய்யாது? வகுப்படாது. அப்ப 21 ஆன்சர் இல்லை. அடுத்தது என்ன இருக்கு? 17 இருக்கு. 17க்கு போகலாம். அப்ப இங்க இதோட மிகப்பெரிய எண்ணுனா என்ன? ஆக்சுவலா எல்லாத்துக்குமே HCF கண்டுபிடிக்கணும், அப்படிதானே? அப்ப இங்க கொடுத்திருக்க வேல்யூக்கு HCF எடுக்கலாம். 425 4131 255 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எடுக்கலாமா? 17 எடுத்தோம்னா 2 17 34. பேலன்ஸ் இவ்வளோ ஒரு 8 வருமா? 85. 5 17 85. இங்க 2 17 34. பேலன்ஸ் 7. 7னா 4 போடலாமா? 40. 40 ஒரு 28 நமக்கு 68 வந்துடும். அப்ப இங்க 4னா 68. 68 போக 5. அப்ப இங்க 3 17 51. அடுத்து இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு 17 17. பேலன்ஸ் இங்க 3, அங்க ஒரு 5. அப்ப 8 ஆச்சா? இங்க 5. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 25 243 15. இது எதுக்குமே காமனான ஃபேக்டர் எடுக்க முடியாது. அப்ப இங்க HCF என்னதான் வரும்? 17 தான் வரும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 17. அதையே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் எதுவுமே வராது. அடுத்துதான் இதுலயும் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் HCF கண்டுபிடிக்கலாமா? 408 1190 1734 2890. சரி, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் 2ஆல கேன்சல் ஆகுமா? 2 போட்டுக்கலாம். 2 போட்டோம்னா 204. இங்க 5. பேலன்ஸ் 1 9. இங்க 5. அடுத்ததான் கரெக்ட் தானே? 9. அடுத்ததா 5. இங்க எடுத்துட்டோம்னா 8. இங்க பேலன்ஸ் 1 6. இங்க 1 7. அடுத்தது இங்க எடுத்துட்டோம் அப்படின்னா 1 4 4 5. அகைன் இது எதால டிவைட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 204 595 867. ஆக்சுவலா இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதுல எப்படி கெஸ் பண்ணலாம்னா இங்க HCF என்ன கிடைக்குது? இனிஷியலா 2 கிடைக்குதா? இப்ப இதுல 2 நமக்கு ஒண்ணு இருக்குது. ஓகே, இதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய நம்பரை நம்ம பார்க்கணும். இப்ப இங்க கிடைக்கிற நம்பர் இப்ப அடுத்து எந்த நம்பர் போட்டாலும் 2 மடங்குல தான் இருக்கும். அப்ப 2ஆல பெருக்கும் போது நமக்கு அங்க என்னதான் கிடைக்கும்? ஒற்றைப்படை எண் கிடைக்காது, இரட்டைப்படை எண் மட்டும்தான் கிடைக்கும். அப்ப இங்க டியும் ஏயும் ஒற்றைப்படை எண்ல இருக்குது. அப்ப இங்க நிச்சயமா எது வராது அப்படின்னா 51 17 வராது. எல்லா கொஸ்டினையும் பாருங்க 2 ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ற மாதிரியே தான் வருது. அப்ப இங்க கெஸ் பண்ணணும். அப்ப 51 வராது, 17 வராது. அப்போ 1 34 இருக்கணும் அல்லது 2 இருக்கணும். சரி, இப்ப 2 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப 34 அப்படின்னா 34 எதால பெருக்குனா நமக்கு எதால? ஆமா, 34 2ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 17 கிடைக்கும். இல்லை இப்படி யோசிங்க, 2 எதால பெருக்குனா நமக்கு 34 கிடைக்கும் அப்படின்னா 17ஆல பெருக்குனா கிடைக்கும். அப்ப இங்க காமனா இங்க 17 எடுத்து பார்க்கலாம். 17 எல்லாத்தையும் டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா
HCF என்ன கிடைக்கும் 2 × 17 34 கிடைச்சிடும். இல்லை அப்படின்னா 2 மட்டுமே நம்ம எடுத்து போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா, 17ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாம். இதுல ஒரு 17 17 மிச்சம் 3 2 17 நமக்கு 34. இங்க 3 17 51 பேலன்ஸ் 8 5 17 நமக்கு 85 5 17 85 மிச்சம் 1 ஒரு 17 17 இங்க 144 இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ப 144னா 20 12னா இங்க 17 6 போட்டு பார்க்கலாமா 60 42 60 42 இல்ல கம்மியா தான் இருக்கு. 170 தானே 10க்கு. அப்ப இங்க 8 போடலாம். 8னா 80 பிளஸ் 7 8 56 எவ்வளவு வந்துடும் 136 வந்துருமா. அப்ப 8 போடலாம். 136 போச்சு அப்படின்னா பேலன்ஸ் இங்க ஒரு 4 8. சூப்பர். அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா 17ஆல டிவைட் ஆகுது. அப்ப இங்க இதோட HCF என்ன கிடைக்கும் 2 × 17 34 அப்படிங்கிறது கிடைச்சிரும். அப்ப 2ம் வராது. ஓகேவா, 2 டிவைட் பண்ணலாம். ஆனா அதுக்கப்புறமும் இருக்கக்கூடிய வேல்யூவை 17 டிவைட் பண்ணுது. அடுத்ததா 188வது கொஸ்டின். HCF ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஃபேக்டரைசேஷன் பண்ணி ஆன்சர் எடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டேர்ம்க்கு எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணால் 2 வரணும், மல்டிப்ளை பண்ணால் -24 வரணும். அப்படிதானே. அப்போ இங்கே பார்க்கலாமா எப்படி பண்ணால் வரும் 6 4 24. சைனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இங்கே ப்ளஸ் விட்டுட்டு இங்கே மைனஸ் எடுத்துக்கோங்க. முன்னாடி 3 இருக்குது, 3ஆல் டிவைட் பண்ணணும். 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 கிடைக்கும், இங்கே ஒன்றுமே வராதா. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு என்ன வரும் அப்படின்னா t + 2 அப்படிங்கிறது வரும். செகண்ட் டேர்முக்கு 3t - 4 அப்படிங்கிறது வரும். அடுத்த டேர்முக்கு இது எல்லாத்தையுமே காமனா 2ஆல டிவைட் பண்ணலாம். ஆக்சுவலா அப்படிதானே. 2 காமனா எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இப்படியே வச்சு பண்ணீங்கன்னா பிளஸ் பண்ணா என்ன வரும் 2 எடுத்துக்கலாமா. எல்லாம் 2 எடுத்துட்டோம்னா 6t² - 11t + 4 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணால் -1 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும். அப்படிதானே. என்ன போடலாம் 8 3 போடலாமா. சிம்பிளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு மைனஸ் எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே என்ன டேர்ம்லாம் வரும்னா /6 போடணும். /6 போட்டிங்க அப்படின்னா இங்கே 2 இங்கே 1 வந்துடும், இங்கே 3 இங்கே 4 வந்துடும். அப்போ இதை என்ன போட்டுக்கலாம், இனிஷியலாக 2 இருக்குது அதை எடுத்துக்கணும். அடுத்ததாக 3t - 4 இங்கே 2t - 1 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இதோட HCF பார்த்தோம்னா ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குன்னா 3t - 4 3t - 4. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான், வேற எதுவுமே நமக்கு காமனாக இல்லை. அடுத்த கேள்வி. இந்த கொஸ்டினை பாருங்களேன், நல்ல கொஸ்டின். ஆனால் இதுக்கு நம்ம செய்யாமலே ஈஸியாகவே ஆன்சர் போட போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். 2 எண்களின் மீப்போம மற்றும் மீப்போக ஆகியவற்றின் கூட்டுத்தொகை மற்றும் வேறுபாடு முறையே 592 மற்றும் 518. அந்த எண்களின் கூட்டுத்தொகை 296 எனில் அந்த எண்கள் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 2 நம்பரோட LCM + HCF ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 592. அதே மாதிரி அதை ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 518. அதே நேரம் என்ன சொல்றாங்கன்னா அந்த 2 நம்பரோட கூட்டுத்தொகை A + B போட்டோம்னா 296 வருதான். இப்போ அந்த எண்கள் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்க, 2 நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. 2 நம்பரோட கூட்டுத்தொகை 296 கொடுத்துருக்காங்களா. அப்போ 4 ஆப்ஷன்ல எந்த 2 நம்பரை கூட்டுனா 296 வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ டி ஆப்ஷன்ல போட்டோம்னா இங்கே 296 இருக்கு. ஸோ இதை நம்ம எடுக்கவே வேணாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 296 இருக்கு, இது வேணாம். அப்போ இந்த நம்பரான்னு மட்டும் செக் பண்ணா போதும். பாத்தீங்களா ரெண்டு ஆப்ஷன் கேன்சல் ஆயிட்டா. சரி, இதுல செக் பண்றதுக்கு இங்க பாருங்க, இதுல இங்க 101 195 இருக்கு. இப்போ ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும் 296 வந்துடும். அதே மாதிரிதான் இங்கேயும் இங்க 1 குறைஞ்சிருக்கு, 10 குறைஞ்சிருக்கு, இங்க 10 கூடியிருக்கு, அவ்வளவுதான். இப்போ நம்ம இதுல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதோட LCM HCF கூடுதல் 592 கொடுத்துருக்காங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல HCF LCM HCF எடுக்க முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ எடுக்கிறேன். 101 இங்க நமக்கு என்ன இருக்குது 195 இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் காமனான டேர்ம் எடுக்க முடியுமா அப்படின்னா இப்போ இதுல கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர் அப்படிங்கிறது பாருங்க, ஆட் பண்ணா என்ன வருது 15 வருது. 15னா இது கண்டிப்பா எதால டிவைட் ஆகும் 3ஆல டிவைட் ஆகும் தான், அப்படிதானே. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த நம்பரும் 3ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருந்தாதான் நம்ம HCF எடுக்க முடியும், அப்படிதானே. வேற எந்த நம்பர் நீங்க போட்டு பாத்தீங்கன்னாலுமே இதுல என்ன வராதுன்னா HCF வராது. அப்ப என்ன அப்படின்னா இதை நம்ம ஆன்சரா எடுக்க முடியாது. HCF கிடைக்கலையே.
அப்படிதான் நீங்க ஹெச்சிசி அப்படி போட்டீங்க அப்படின்னா ஹெச்சிசி இப்போ ரெண்டுமே ஓகே வரலன்னா என்ன ரெண்டையும் பெருக்கி எழுதிக்கிற வேண்டியதானே அப்படின்னா இப்போ போடலாம். இப்போ 1 வந்து எனக்கு ஹெச்சிசிஎஃபா இருக்கு, ஹெச்சிசிஎஃப் வந்து 1 இருக்கு. அப்போ எல்சிஎம் என்னவா இருக்கும், இது ரெண்டையும் பெருக்கிறதா இருக்கும். ஆக்சுவலா 100 × 100 போட்டாலே என்னவாயிரும், அவங்க சொல்லியிருக்க கூட்டுத்தொகையை விட அதிகமாகவே போயிடும். அப்போ என்னன்னா இங்கேயே கெஸ் பண்ணிடும் இது ஆன்சரா வராது அப்படின்ட்டு. ஃபைனலா ஆன்சர் என்னவா தான் இருக்கும், இதுவாக தான் இருக்கும். அப்போ இந்த ஒரு நம்பருக்கு 111 185 இதுக்கு நீங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணீங்கன்னா 592 வரும். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 518 வரும். இந்த நம்பரை ஆட் பண்ணும்போது 296ங்கிறத நம்ம ஏற்கனவே ஃபைனல் பண்ணிட்டோம். சரிதானா? அப்போ இப்படி தான் நம்ம ஆன்சர் எடுக்கணும், இருந்து பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அடுத்த கேள்வி போலாமா? A, B and C start at the same direction to run around a circular stadium. A completes a round in 252 seconds, B in 308 seconds and C in 198 seconds, all starting at the same point. After what time will they meet again at the starting point? திரும்ப எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும். நம்பர் என்னெல்லாம் இருக்குது நமக்கு, 252 308 198. ரெண்டால போட்டோம்னா 1 2 6, இங்க 1 5 4, இங்க 9 9, அதுக்கப்புறமா 9 வேற எதால டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல எல்சிஎம் தானே, அப்படி கொண்டு போயிடலாமா, 3ஆல போடலாமா, 3ஆல போட்டோம்னா இங்க 4 இங்க 3 4 2 4 இங்க 2 இங்க டிவைட் ஆகாது. அப்போ 154 அப்படி வச்சுக்கலாம். இங்கே 3 3 போட்டுக்கலாம். அடுத்துதான் 3ஆல போட்டோம் அப்படின்னா 1 பேலன்ஸ் 1 இங்கே 4 போடுறோம். இங்கே 154 அப்படியே எடுத்துக்கிறோம். இங்கே 11 போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா 11ஆல இது ரெண்டும் டிவைட் ஆகும். 11 போட்டோம்னா இங்கே 14, இங்கே 14 11 154, இங்கே 1 போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா ரெண்டுமே 14ஆல போகும். 1 1 1. சரியா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட எல்சிஎம் இது எல்லாத்தையும் பெருக்கிறதா இருக்கும். எப்படி பெருக்கிக்கலாம், இது ரெண்டையும் பெருக்கணும் 154 இன்ட்டு இங்கே பெருக்கணும்னா 9 9 2 18 பெருக்கணும்னா 1540. 8ஆல பெருக்கணும்னா 32க்கு 2 மிச்சம் 3, 43க்கு 3 மிச்சம் 4, 8 4 12. அப்போ 2 7 7 2 2772 அப்படின்னு வருது. இது எல்லாமே எதில் இருக்குது, நமக்கு வினாடிகள்ல இருக்கு. சரியா? அப்ப இங்க 2772 செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நிமிடங்கள்லாம் கலந்து தான் இருக்கு. அப்போ அப்படி பண்ணலாமா? சரி, அப்போ இங்கே 60ஆல டிவைட் பண்ணலாம். 60ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், 60ஆல முழுசாவே கேன்சல் பண்ணுங்க. 60ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4 60 240, பேலன்ஸ் எவ்வளோ வந்துடும், 270ல 277ல 240 போச்சு அப்படின்னா பேலன்ஸ் 37 இருக்குமா? அப்போ 37 அப்படின்னா இங்க 5 60 நமக்கு 360. அப்போ பேலன்ஸ் 12 இருக்கும். அப்போ 45 minutes 12 seconds அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆன்சர் 60 போடலாம்ல, சாரி இங்க 6 15 6 60 நமக்கு என்ன வந்துடும், 360 வந்துடும்ல, 6 போட்டுக்கலாம். சரி, அப்போ இங்கே என்ன அப்படின்னா 46 நிமிடங்கள் 12 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷனில் ஆப்ஷன் டியில் இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி போகலாமா? ஆன்சர் டி தானே, சி 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 46 நிமிடங்கள் 12 வினாடிகள். ஓகே, அடுத்த கேள்வி போகலாம். 3:4:5 என்ற விகிதத்தில் அமைந்த 3 எண்களின் மீப்போம 2400 எண்ணில் அவற்றின் மீப்போவ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இது எல்லாமே சார்பக எண்கள் அப்படிதானே? அப்படி இருந்தால் ரேஷியோவில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா HCF x இன்ட்டு அது மூணையுமே பெருக்கிக்கோங்க, 3 × 4 × 5. ஓகேவா? இதுதான் அதோட எல்சிஎம்மாக இருக்கும். இதை நம்ம எதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம், 2400க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ இதோட HCF அப்படிங்கிறது எக்ஸாக தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் பெருக்கினீங்க அப்படின்னா 12 12 60. அப்போ 60ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே என்ன வந்துடும், 40 வந்துடும். அப்போ இதோட எக்ஸோட வேல்யூ 40. எக்ஸ் தான் என்னது நமக்கு HCFம் கூட. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 40 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா?
அவ்வளோதான். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் 1000 சீரீஸில் எல்சிஎம் அண்ட் HCFலேருந்து ஒரு 10 கொஷின் பார்த்துருக்கோம். இந்த செஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போட இருக்கிறோம். இன்னும் நமக்கு இதில் நிறையா மாரத்தான் மாதிரி போடலாங்கிற பிளான்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட டாப் சூப்பர் மேக்ஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.